அறியாதவனே விடை தேடி ஓடும் பெரியானவனே அறியாதவனே புரியாதவனே விடை தேடி ஓடும் நரியானவனே ஐயையோ இது பொய்யுலகம் ஐயையோ இது பொய்யுலகம் விடை தேடி ஓடும் வெறியானவனே சடலங்கள் அத்தனையும் தெரிந்தாடும் போது மயக்கங்கள் மறைத்திடும் சூதை நீ பாரு மெய்யா மெய்யா பொய்யா பொய்யா கண்டுபிடிச்சி ஓடு நித்திரையை துரத்தி விட்டு சத்தியத்தை தேடு அச்சுறுத்தும் அச்சங்களில் அஞ்சி விடாதே உண்மையை நீ முன்னிறுத்தி முன்னேறி நீ வென்றிடு சார் வணக்கம் சார். நீங்க கேட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருக்கேன் சார். பட் அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு சார். என்ன ப்ராப்ளம் நான் கேட்டு சொல்றேன். ஓகே சார். அறியாதவனே புரியாதவனே விடை தேடி ஓடும் பெரியானவனே அறியாதவனே புரியாதவனே விடை தேடி ஓடும் நரியானவனே ஐயையோ இது பொய்யுலகம் ஐயையோ இது பொய்யுலகம் ஏலி நான் இங்கே உட்காந்துருக்கேன். என்ன எதுவும் பதில் பேச மாட்டேங்கிற? டாக்டர் கால் பண்ணியிருக்காரு. நான் என்னன்னு போய் பேசிட்டு வரேன். உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. கபோர்டில் வைக்கிறேன், அப்புறம் எடுத்துக்கோ. அப்புறம் உன் ஃப்ரெண்டு திவ்யா கால் பண்ணியிருந்தாங்க. உன்னை பற்றி கேட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததும் ஒரு தடவை அவகிட்ட பேசிடு. என்னப்பா சொல்கிற? எல்லாரும் லீனா லீனா லீனான்னு தான் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? நீ க்யூர் ஆகிட்டு வந்தால் தான் எல்லாருக்கும் சந்தோஷம். லீனா சொல்லிட்டு வேறு பேரே தெரியாதா?
மே கமின் டாக்டர்? கமின். லீனா இல்லாமல் கஷ்டமாக இருக்குல்ல? லீனாவை எப்போ டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறீங்க? கௌதம், லீனாவை இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ண காத்துட்ருக்காரு. அதனால லீனா இங்கே இருக்கிறது தான் சேஃப். லீனாக்கு என்ன நடந்துன்னே தெரியாது டாக்டர். அப்படியே அவள் கொலை பண்ணியிருந்தாலும் அவள் சுயநலவில் இல்லை. அப்போ எப்படி அவள் பொறுப்பேற்றுக்க முடியும்? கௌதம், உன் மனைவிக்கு பதிலாக நீ வாக்குமூலம் கொடுக்காத. வெளியே போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. உங்க 2 பேருக்கும் இப்போ என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். என்ன டாக்டர், மருந்து பேர் எழுதுவீங்கன்னு நினைச்சா ஊர் பேர் எழுதி வச்சிருக்கீங்க. இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு மருந்து. கல்யாணம் ஆகி நீங்க எங்கேயும் போனது இல்லைல்ல? இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகேவா? பள்ளி மாணவி காணவில்லை. இதில் ஒருத்தர் மட்டும் இந்த ஊரில் இருக்காரு. மற்றவங்கெல்லாம் வெளியூர் போயிட்டாங்க சார். ஆனால் அதில் ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்க சார். உங்கள் பொண்ணு கூட படித்தவங்க ஃபோட்டோ ஏதாவது இருக்கும் இல்லையா? ஆமாம், இருக்குது சார். ஓகே, அதை கொண்டு வாங்க. வரேன் சார். எத்தனை முறை சொல்கிறது? உங்கள் ஹஸ்பண்டை வர சொன்னால் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. போய் உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லுங்கள். சரிங்க ஐயா. பாஸ்கரன் சார், இங்கே வாங்க. இங்கே இருக்க எல்லாரையும் விசாரிச்சாச்சா? விசாரிக்கிறேன் சார். விசாரிங்க. 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாரையும் விசாரிங்க. ஓகே ஓகே சார். சார், இது என் பொண்ணு. இது மற்றவங்க கூட படித்தவங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயரில் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோ. ஓ, இவங்க தான் உங்கள் பொண்ணு கூட படித்தவங்களா? ஆமாம் சார். இவங்களாம் இப்போ இந்த ஊரில் தானே இருக்காங்க? இதில் ஒருத்தர் மட்டும் இந்த ஊரில் இருக்காரு. மற்றவங்கெல்லாம் வெளியூர் போயிட்டாங்க சார். ஆனால் அதில் ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்க சார். அந்த வருஷத்தில் இறந்து போன பொண்ணுங்களோட சேர்த்து காணாமல் போன பொண்ணுங்களை பற்றியும் விசாரிக்கணும். ஹலோ, நான் இப்போ ஒரு ஃபோட்டோ அமைச்சிருக்கேன். அதில் ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கு. அந்த பொண்ணை ஃபோட்டோவில் மார்க் பண்ணி அமைச்சிருக்கேன். அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். உடனே அனுப்புங்க. ஓகே. சாரி கௌதம், லேட் நைட்டில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே லேட் நைட் ஆகிடுச்சுன்னு. இப்போ எதுக்கு வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? அது உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சரி, வாங்க பேசலாம்.